என்னை காலி முகத்தொடரில் வைத்து சுட்டுக் கொள்ளுங்கள். சிஐடியில் முன்னிலையான தமிழ் எம்பி. ஓய்வூதியம் பெற காத்திருந்தவர்களை கொன்று குவித்த இராணுவம் சிதறி கிடக்கும் உடல்கள். போலீசாரால் பறிமுதல் செய்த 10 சட்டவிரோத முச்சக்கர வண்டிகள் மற்றும் சாரதிகளும். வெளிநாடொன்றில் யாழ் இளைஞருக்கு நண்பரின் வீட்டில் நடந்த விபரீதம். மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். பொதுமக்களின் அல்லது அரசாங்கத்தின் சொத்துக்களை நான் சூறையாடியிருந்தால் அந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டால் என்னை காலி முகத்திடலில் வைத்து சுட்டுக் கொள்ளுங்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், சட்டம் அனைவருக்கும் சமனானதாக இருக்க வேண்டும். என் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்னை சுட்டுக் கொள்ளுங்கள். எனக்கு உயிருக்கு பயமில்லை. ஆனால் 2150 ரூபாய் வாங்கி தருவோம் என வாக்கினை பெற்றுக்கொண்டவர்கள் அதனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நான் கையெழுத்திட்டு மலையக மக்களுக்கு வாங்கி கொடுத்த 1350 ரூபாய் சம்பளமே தற்போதும் மலையக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மக்கள் எங்களுக்கு தற்காலிகமாக ஓய்வு கிடைக்கப்பெற்றுள்ளது. அவர்களுக்காக சேவையாற்ற நாம் தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஓய்வூதியம் வாங்குவதற்காக காத்திருந்த 24 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அந்த நாட்டில் போர் முனைக்கு அருகே உள்ள யவோரா நகரில் இந்த தாக்குதல் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்டுள்ளது. இது குறித்து உக்ரைன் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வழிகாட்டு குண்டு மூலம் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்தில் எரிந்த மினிவான் மற்றும் விளையாட்டு திடல் அருகே உடல்கள் சிதறி கிடந்த காணொலியை சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதியும் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவின் தாக்குதலுக்கு மிகவும் கொடூரமானது. சாதாரண மக்கள் மீது, அதுவும் அவர்கள் ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருக்கும் போதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனின் டொனாக்ஸ் பிராந்தியத்தை ரஷ்யா தனது பகுதியாக கருதுகிறது. அந்த பிராந்தியத்தில் கணிசமான பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியிருந்தாலும் இன்னும் பல பகுதிகளை உக்ரைன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. அவற்றை கைப்பற்றுவதற்கான போர் எல்லையில் ரஷ்யா சுமார் 1,00,000 படையினரை குவித்துள்ளது. புதிய தாக்குதலுக்கு தயாராகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி மன்னார் காற்றாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காது விட்டால் எதிர்வரும் 19ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என காலி முகத்திடல் போராட்டத்தை முன்னிலை கொண்டு நடத்திய அறத்தந்தை ஜீவனந்த ஃபீரிஸ் தெரிவித்துள்ளார். மன்னாரில் காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கரிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை 38வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பிரஜை குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட இளையோர் மற்றும் மக்கள் தொடர்ச்சியாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறித்த போராட்டத்துக்கு நாளாந்தம் ஒவ்வொரு கிராம மக்கள், வர்த்தகர்கள் உள்ளடங்களாக அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றார்கள். நேற்று 38வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் குறித்த போராட்டத்துக்கு மன்னார் மாவட்ட சிகை அலங்காரிப்பாளர்கள் கள் சங்கம் முழுமையாக கடைகளை மூடி ஆதரவுகளை வழங்கி குறித்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். மேலும் காலி முகத்திடத்தில் போராட்டத்தை முன்னிலை நடத்திய அருத்தந்த ஜீவனந்த ஃபீரிஸ், காலி முகத்திடரில் அரகல குழுவினர், பௌத்த மதகுரு ஆகியோர் கொழும்பிலிருந்து வருகை தந்து தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். அரசியல் சார்பு கலாச்சாரத்தை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் 704வது ஊழியர்களுக்கு நிரந்தர நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்போது நடைபெறும் அனைத்து நியமனங்களுக்கும் கட்சிக்கும் இனத்துக்கு பிணைக்கப்படாமல் சமனான முறையில் வழங்கப்படுகிறது. கடந்த காலத்தின் அரசாங்கங்கள் ஆட்சேப்புகளில் அரசியலை திணித்து பொதுமக்களின் பணத்தை வீணடித்தார்கள். செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் வழங்கிய ஆணையும் நாட்டை புதிய பாதையில் நகர்த்தியது. ஊழல் நிறைந்த காலம் முடிந்து சமத்துவம் மற்றும் பொறுப்பு குரலுக்கு உறுதியாக அரசாங்கம் உருவாகியுள்ளது. அரசாங்கம் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்யும். இதன் மூலம் குடிமக்கள் நாட்டின் நலனுக்காகவும் கூட்டு முன்னேற்றத்தில் பங்களிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சுற்றுலாவிற்கு வந்த 10 முச்சக்கர வண்டிகள் பறிமுதல் செய்து அதனை சாரதிகள் கைது செய்த பின்னர் பிணை வழங்கப்பட்டது என பூண்டுலோயா போலீஸ் நிலைய பொறுப்பாளர் ஹாரிஸ் சுகத் விஜயசுந்தர தெரிவித்துள்ளார். சட்டவிரோத நவீன வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்டு விபத்துக்களை ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களையும் பொருத்தி கொண்டு வந்த முச்சக்கர வண்டியே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கம்பளை பூண்டுலோயா பிரதான வீதியில் சம்பந்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளில் கம்பளையைச் சேர்ந்த இளைஞர் குழு ஒன்று சுற்றுலாவிற்கு வருகை தந்ததாக புகார் கிடைக்கப்பெற்றுள்ளது. தொடர்ந்து முச்சக்கர வண்டிகளை சோதனை செய்து அதன் சாரதிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
எனினும் தற்போது போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட 10 முச்சக்கர வண்டிகளும் நுவரெலியா மாவட்ட போலீஸ் வாகன பரிசோதகர் ஜெகத் பண்டாரவிடம் பரிசோதனைக்காக காண்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மோட்டார் வாகன ஆய்வாளரின் முடிவின்படி நவீன வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்டு விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிர்ப்பாகங்கள் கொண்டப்பட்டுள்ளது. கூடுதலாக மின் விளக்குகளை பொருத்துதல் மற்றும் வீதிக்கு தகுதியற்ற நிலையில் வாகனங்களை ஓட்டுதல் போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரிலும் முச்சக்கர வண்டிகளின் சாரதிகள் மீது நாவலப்பட்டி நீதிவான் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பூண்டரோயா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் தலைமை பரிசோதகர் சுகத் விஜயசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் மாடியிலிருந்து தவறி விழுந்த யாழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்து சூரிச் மாநிலத்தில் சில தினங்களுக்கு முன்னர் இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண நெல்லூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட 22 வயதுடைய இளைஞரை இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நண்பரின் வீட்டில் இருந்தபோது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தவறுதலாக இளைஞர் உயிரிழந்தமை இளைஞரின் குடும்பத்தை மட்டுமன்றி ஒட்டுமொத்த பகுதியையும் சோகத்தில் ஆழ்த்திக்கொண்டது. சம்பவம் தொடர்பில் சூரிச் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை பத்திரிகையில் பேரவை சட்டத்தில் புதிய திருத்தங்களை கொண்டுவர அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 1973 ஆண்டில் 5ஆம் இலக்க இலங்கை பத்திரிகை பேரவை சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சமகாலம் தொடர்பாக தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் பத்திரிகை மற்றும் வானொலிக்கு அப்பால் தொலைக்காட்சி, இணையதளம் மற்றும் சமூக ஊடக வலையமைப்புகளில் மிகவும் துரத்தை மக்களிடையே பரவலைய வைத்துள்ளது. இதனால் மக்களுடைய வாழ்விலும் முக்கிய தாக்கங்களை செலுத்துகின்றன என அமைச்சரவை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் நலிந்த தேதச ஒரு செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தவறான செய்தித்தாளை சரி செய்தால் போதுமானது என்று கூறியுள்ளார். மேலும் பத்திரிகை பேரவையால் பிறப்பிக்கப்பட்ட திருத்த உத்தரவு அனைத்து தொடர்புடைய ஊடகங்களுக்கும் பொருந்தும் என்பதை உறுதி செய்வதே இந்த திருத்தத்தின் நோக்கம் என்றும் இந்த தகவலை மின்னணு மற்றும் இணைய ஊடகங்களுக்கும் பொருந்தும் எனவும் கூறியுள்ளார். அத்தோடு பத்திரிகை பேரவை ஒரு செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தவறான தகவலை சரி செய்த பிறகு அதை சம்பந்தப்பட்ட செய்தித்தாளில் மட்டும் சரி செய்வது போதுமானதல்ல. ஏனெனில் அந்த செய்தித்தாள் மின்னணு ஊடகங்கள் மற்றும் இணையம் மூலம் வெளியிடப்படுகிறது. அதன்படி பத்திரிகை கவுன்சில் திருத்தத்துக்கான உத்தரவை பிறப்பித்தால் அந்த செய்தியை படிக்கும் மின்னணு ஊடகங்களுக்கும் மற்றும் சமூக ஊடகங்களும் அதனை செய்ய வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் இறுதி காலாண்டில் மின்சார கட்டண திருத்த முன்மொழியை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது. தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டங்கள் மற்றும் மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இதன்படி மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழியை தந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் தொடர்பான வாய்மொழி மூல பொது ஆலோசனைகளை பெறும் நடவடிக்கையினை எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. அதன்படி எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னதாக முன்வைக்க முடியும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்ய தவறிய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் உட்பட 26 சமூக ஊடகங்களை அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. நேபாளத்தின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்ய தவறிய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் உட்பட 26 சமூக ஊடக தளங்களை அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து நேற்று போராட்டம் வெடித்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு நுழைய முயன்ற இளைஞர்கள் நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். இதில் ஏற்பட்ட கலவரத்தில் 19 பேர் உயிரிழந்தார்கள். இதையடுத்து சமூக ஊடகங்கள் மீதான தடை நள்ளிரவில் நீக்கப்பட்டது. இருப்பினும் பிரதமர் சார்மா ஒலி பதவி விலகலை கோரி இளைஞர்கள் 2ஆம் நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். நேபாள நாட்டின் அதிபர் மற்றும் பிரதமர் இல்லங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளார்கள். நாடாளுமன்ற கட்டடத்துக்கு தீ வைத்தார்கள். இதன் தொடர்ச்சியாக பிரதமர் சமாலி ஒலி மற்றும் அவரை தொடர்ந்து ஜனாதிபதி ராம் சரண் பவுடேல் தங்கள் பதவியை ராமநாமா செய்தார். இதற்கிடையில் நிதியமைச்சர் விஷ்ணு பிரசாத் பவுடேலை போராட்டக்காரர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டக்காரர்கள் அவர்களை நெருங்கி துரத்தி சென்று தாக்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. முன்னாள் நேபாள பிரதமர் ஷோர் பகதூர் தியாபு மற்றும் அவரது மனைவி தற்போது வெளியுறவு அமைச்சர் அர்ஜுனா ராணா திபுவா ஆகியோரையும் போராட்டக்காரர்கள் குறிவைத்து தாக்கியுள்ளார்கள். தாக்குதலில் முன்னாள் நேபாள பிரதமர் மனைவியையும் போராட்டக்காரர்களின் தீ வைத்து எரித்து நிகழ்வும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.